வணக்கம் மாணவ மாணவிகளே. நாங்கள் இந்த லாஸ்ட் வீடியோவில் அதாவது வினாவிடை தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது அலகு நாளுக்குரிய பகுதிகளில் டொனமூர் ஜாப்பு அதே போல சோல்வெரி ஜாப்பிலேயும் ஒரு கொஞ்சம் விடயங்கள் நேற்று இந்த வினாவிடையாக தந்திருந்தேன். இப்ப இன்றைய வகுப்புல அலகு ஆறிற்குரிய வினாவிடைகள் இலங்கை சுதந்திரம் அடைதல் என்ற பாடப்பரப்புல அதாவது பரீட்சைக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களும் அதற்குரிய விடைகளும் அதே போல உங்களுடைய மாதிரி வினாத்தாள்ல வருகிற வினா விடைகளும் இந்த அலகுகள்ல இந்த தொடர்ந்து வரும் அலகுகள்ல இது செய்யப்படும். ஆனபடியால நீங்கள் இதை இந்த வகுப்பை சரியான முறையில பயன்படுத்தி அதே நேரம் பயன் பெறுவீங்கள்னு நினைக்கிறேன். நீங்க இந்த சேனலுக்கு புரியுது என்றால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். நேற்றைய வகுப்புல பார்த்து நாங்கள் இந்த சோல்வெரி என்று போட்டிருக்கேன். சோல்வெரி அரசியல் யாப்பு. சோல்வெரி ஆணைக்குழு எத்தனையாம் ஆண்டு நியமிக்கப்பட்டன்னு சொல்லி நேற்று நான் சொன்னேன். அதாவது 1944ஆம் ஆண்டு டிசம்பர்ல, அதாவது பிரித்தானிய அரசாலதான் இந்த சோல்வெரி ஆணைக்குழு இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 1944ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம். இதுல சோல்வெரி அரசியல் யாப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு நேற்றைய வகுப்புல சொன்னது 1947ஆம் ஆண்டு. இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். முதலாவது வினா, இந்த சோல்வெரி முன்மொழிந்த சிபார்சுகளை தருக. அப்ப இங்க இந்த சோல்வெரி அரசியல் யாப்புல அதாவது முன்மொழியப்பட்ட சிபார்சுகள் என்ன? அப்ப அதுல முதலாவது சிபார்சு எடுத்தோம்னு சொன்னா, பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை உருவாக்கப்பட வேண்டும். அதாவது முதலாவது பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை உருவாக்கப்பட வேண்டும். இரண்டாவது இரு சபை கொண்ட பாராளுமன்றம். இதுல இரு சபைகளும் அவை. இதுல ஆனா பிரதிநிதிகள் சபை. இந்த பிரதிநிதிகள் சபைக்கு இன்னொரு பெயர் கீழ் சபைன்னு சொல்லியும் சொல்லலாம். அதே போல அதுல ஆவன்னா இன்னொரு சபை செனட் சபை. அதை நாங்கள் மூதவை அத மாதிரி நான் இங்கால போடையில மேற் சபைன்னு சொல்லலாம். பிரதிநிதிகள் சபை கீழ் சபைன்னு சொல்ற மாதிரி இந்த செனட் சபைக்கு இன்னொரு பெயர் மேற் சபை. அப்ப இரு சபை கொண்ட பாராளுமன்றம் இப்ப உங்களுடைய பகுதி ஒன்று வினா ஒன்றுல வரலாம். இரு சபை கொண்ட பாராளுமன்றம் எந்த யாப்பில கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் அதுல ஒரு 4 யாப்புகளை டொனமூர், சோல்வெரி, அதே போல கோல்புரூக் யாப்பு, முதலாம் குடியரசு யாப்பு என்று 4 விடிய தந்துட்டு பொருத்தமானதை கிடைச்சது. அப்ப இந்த இரு சபை கொண்ட பாராளுமன்றம் எந்த யாப்புக்குரியதுன்னு சொன்னால் இந்த சோல்வெரி அரசியல் யாப்புக்குரியது. அப்ப இதுல நாங்கள் இந்த இரு சபை கொண்ட பாராளுமன்றத்துல பிரதிநிதிகள் சபையில 101 பேர் அங்கத்துவம் வகிக்கின்றார்கள். அந்த 101 பேர் அங்கத்துவம் வகிக்கின்ற போது 101 பேர்ல 95 பேர் வாக்குமூல ரீதியாகவும் 6 பேர் நியமன ரீதியாகவும் தெரிவு செய்யப்படணும். அப்ப 95 பிளஸ் 6 மொத்த உறுப்பினர் 101. அதே போல செனட் சபை அல்லது மேற் சபை அல்லது மூதவை சபைன்னு சொல்ற இதுல மொத்த செனட் சபை உறுப்பினருடைய எண்ணிக்கை 30. அப்ப இந்த 30ன்னு சொல்லுகிற போது இந்த செனட் சபைக்கு 15 பேர் பிரதிநிதிகள் சபையில இருந்தும் 15 பேர் நியமன ரீதியாகவும் தெரிவு செய்யப்படுவினர். 15 பேர் பிரதிநிதிகள் சபையிலிருந்து எடுக்க மிகுதி 15 பேர் நியமன ரீதியாக தெரிவு செய்யப்படுவர். அப்ப ஆகவே இரு சபை கொண்ட பாராளுமன்றம் என்றது இந்த சோல்புரூக் முன்மொழிந்த சிபார்சுகள்ல உண்டு. சில நேரம் சிறு குறிப்புக்கு வரலாம். இரு சபை கொண்ட பாராளுமன்றம் சிறு குறிப்பு எழுதுக. அப்ப அதுல இந்த சபைகளை போட்டு அதனுடைய சபை அங்கத்தவர்கள் நீங்க புத்தகத்துல விரிவாக இருக்கு. அப்ப அதுல அந்த பிரதிநிதிகள் சபையின் எண்ணிக்கை, செனட் சபையின் எண்ணிக்கை, பிறகு தனித்தனி நியமனங்களை கொடுத்து நீங்கள் எழுதி கொள்ளலாம். அதே போல 3வது சிபார்சு என்னன்னு சொன்னால் அரச சேவை ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழு என இரு ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்ப இதுவும் இந்த சோல்வெரி முன்மொழிந்த சிபார்சுகள்ல உண்டு. அரச சேவை ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழு என இரு ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். 4வது கட்சிகளின் அடிப்படையில் கூடுதலான ஆசனங்கள் கொண்ட கட்சி தலைவர் பிரதமர் ஆதல். அப்ப இந்த கட்சிகளினுடைய அடிப்படையில இப்ப இலங்கையில இப்ப பொதுவா நாங்கள் அரசியல் கட்சிகள் என்று இருக்கிற மாதிரி அந்த அரசியல் கட்சிகளினுடைய அடிப்படையில கூடுதலான ஆசனங்களை கொண்ட கட்சியின் தலைவர் அங்க பிரதமராக்கப்படுவார். அப்ப இதுவும் அந்த முன்மொழியப்பட்ட சிபார்சுகள்ல உண்டு. அப்ப ஆகவே சோல்வெரி முன்மொழிந்த சிபார்சுகளை தருக. இது ஒரு பகுதி 2 வினாத்தாள்ல வரக்கூடிய ஒரு கேள்வி. இதுல ஒவ்வொரு ஜாப்லயும் இப்ப டொனமூர் முன்மொழிந்த சிபார்சு, கோல்புரூக் முன்மொழிந்த சிபார்சு, சோல்வெரி முன்மொழிந்த சிபார்சுன்னு சொல்லி இதுல பலவிதமாக கேள்விகள் பகுதி 2ல. அடுத்தது நாங்க பார்ப்போம், இந்த சோல்வெரியின் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் எத்தகைய மாற்றத்திற்கு வழிவகுத்தது. அப்ப அது என்ன அப்படின்னு சொன்னா இலங்கை சுதந்திரம் பெற காரணமான ஒரு யாப்பு தான் இந்த சோல்வெரி அரசியல் யாப்பு.
இலங்கை வந்து சுதந்திரம் பெறது காரணமா இருந்த யாப்பு இந்த சோல்வெரி யாப்பு. அப்ப எத்தனையாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்தது தெரியும் உங்களுக்கு? 1948ஆம் ஆண்டு. அதுல நான் இதுல பிரேக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கேன் 4/2, அதாவது 4ஆம் தேதி 2ஆம் மாதம் 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற காரணமா இருந்த யாப்பு இந்த சோல்வெரி யாப்பு. அதே போல நாங்க இந்த சோல்வெரி யாப்பு எடுத்தோம்னு சொன்னால் இந்த யாப்பில் என்னென்ன குறைபாடுகளை தருக. சோல்வெரி யாப்பில காணப்பட்ட குறைபாடுகளை தருக. அதுல என்ன குறைபாடு இருந்தன்னு சொன்னால் பிரித்தானிய மகாராணியார் தொடர்ந்து இலங்கைக்கு ராணியாக இருந்தமை. அப்ப இங்க அந்த சோல்வெரி யாப்பில குறைபாடு காணப்பட்டபடியாலதான் திருப்தி கொள்ளாமல் பிறகு அறிமுகத்துக்கு வருது முதலாம் குடியரசு யாப்பண்டு 1972ஆம் ஆண்டு. இதற்கு பிறகு முதலாம் குடியரசு யாப்பு அமலுக்கு வருது. அப்ப இங்க முதலாவது குறைபாடு பிரித்தானிய மகாராணியார் தொடர்ந்து இலங்கைக்கு ராணியாக இருந்தமை ஒரு முக்கியமான குறைபாடு. இரண்டாவது, பிரித்தானிய மேல் நீதிமன்றம் இலங்கைக்கு நீதிமன்றமாக இருந்தமை. அப்ப அந்த குறைபாடுகளால்தான் முதலாம் குடியரசு யாப்பு தோற்றம் பெறுகின்றது. மூன்றாவது குறைபாடு, இலங்கை சுதந்திரமாக வெளிநாட்டு கொள்கையை தீர்மானிக்க முடியாதிருந்தமை. அதாவது வெளிநாட்டு கொள்கைகள் சம்பந்தமாக இலங்கை எந்த ஒரு விஷயத்திலேயும் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையும் காணப்பட்டது. அப்ப இதற்காகவும் இந்த யாப்பு வந்து திருத்தி அமைக்கப்பட வேண்டி இருந்தது. அப்ப அதற்கு பிறகுதான் இந்த முதலாம் குடியரசு யாப்பு என்பது 1972ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வருகின்றது. அதே நேரம் இதுல நாங்கள் இந்த சோல்வெரி யாப்பை நாங்கள் இந்த மேலதிகமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த சோல்வெரி யாப்பில வந்து இந்த சோல்வெரி குழுவின் சிபாரிசுகள் பிரித்தானிய அரசால் தான் வெளியிடப்பட்டது. அதிலேயும் அந்த 3 ஒப்பந்தங்கள் செய்திருந்தார்கள். என்னென்ன ஒப்பந்தம் என்றால் 1 பாதுகாப்பு ஒப்பந்தம், 2 வெளிவிவகார ஒப்பந்தம், 3 அரச ஊழியர் தொடர்பான ஒப்பந்தம். அப்ப அந்த ஒப்பந்தங்கள் அங்க செய்யப்பட்டிருக்கின்றது. அதுல வந்து அந்த வெளிவிவகார அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம்னு சொன்னா திருகோணமலை கடற்படை முகாமிலும் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலும் பிரித்தானிய படைகளை வைத்திருப்பதற்கு இலங்கை சம்மதித்தல். அப்படி ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொண்டவர்கள் இந்த சோல்பெரி குழுவின் சிபாரிசில் அது பிரித்தானிய அரசால் வெளியிடப்பட்டது. அதே போல வெளிவிவகார ஒப்பந்தம் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தில் இருந்து சுதந்திரமடைந்த நாடுகளுடன் தொடர்புகளை மேற்கொள்ளும் போது பிரித்தானியா விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள இலங்கை சம்மதித்தல். அது வெளிவிவகார ஒப்பந்தம். அதே போல அரச ஊழியர் தொடர்பான ஒப்பந்தம். தொடர்ந்து இலங்கையில பணியாற்றும் ஆங்கில உத்தியோகத்தர்களின் ஓய்வூதியம் மற்றும் ஊழியர் சேமலாப நிதி ஆகியவற்றை தடையின்றி வழங்குவதற்கு இலங்கை சம்மதித்தல். அப்ப அப்படி ஒரு ஒப்பந்தமும் இந்த பிரித்தானிய அரசால வெளியிடப்பட்டு இருக்கின்றது. அப்ப அதற்கு பிறகுதான் இங்க வந்து இலங்கை பாராளுமன்றத்திலே அது முன்வைக்கப்பட்ட அந்த சிபாரிசுகள். அதாவது 1ஆம் தேதி 12ஆம் மாதம் 1947ஆம் ஆண்டு அந்த சட்டத்தின் ஊடாகத்தான் இலங்கை சுதந்திர சட்டத்தின் ஊடாகத்தான் இலங்கை ஒரு சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அப்ப அதுல வந்து அதுல என்ன எங்களுக்கு தெரியும், அந்த அவ்வாறான அந்த திகதியில தான் பிரதமர் D.S. சேனநாயக்கா 1948ஆம் ஆண்டு பிரதமராக வந்த D.S. சேனநாயக்கா அவர்களாலே ஆங்கில கொடி இறக்கப்பட்டு சிங்கக்கொடி ஏற்றப்பட்டது. அப்ப அதைத்தான் நாங்கள் இப்ப அதாவது 46ஆம் ஆண்டு 1946லயே பாராளுமன்ற ஒரு பெயர்ல திறக்கப்பட்டது. ஆனா இப்ப அது இலங்கையில தற்போதைய ஜனாதிபதி செயலகம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அப்ப 10ஆம் தேதி 2ஆம் மாதம் 1946ல பாராளுமன்றம் என்று இருந்தது. தற்போது அது ஜனாதிபதி செயலகம் என்று சொல்லி திறக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகவே இந்த சோல்வெரி யாப்பு தொடர்பாக சொல்லப்பட்ட விடயங்கள் அதுல குறைபாடுகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது வந்து நாங்கள் இதுல 4வது வினா, இலங்கையில் முதலாவதாக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி எது? அப்ப இதுல நாங்கள் அடுத்தது வந்து இலங்கையின் அரசியல் கட்சிகள் என்று சொல்லி உங்களுடைய புத்தகத்துல இருக்கிறது. இலங்கையின் அரசியல் கட்சி முறைமைகள், அதாவது இலங்கையில என்னென்ன அரசியல் கட்சிகள் எல்லாம் செயல்படுது. அப்ப அதுல இலங்கையில முதலாவதாக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி எதுன்னு சொன்னால் இலங்கை சமசமாய கட்சி. அது எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டாண்டா 1935ஆம் ஆண்டு. அடுத்த 5வது வினா, பின்வரும் அரசியல் கட்சிகள் எத்தனையாம் ஆண்டு எத்தகைய தலைவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது? இது ஒரு பகுதி 1ல வரக்கூடிய ஒரு வினா. நான் அவ்வளத்தையும் தொகுத்து உங்களுக்கு இதுல போட்டிருக்கேன். பகுதி 1ல இதுகள் மனனம் செய்யக்கூடிய பகுதி. முதலாவது பார்ப்போம், இலங்கை சமசமாய கட்சி. இலங்கையில ஆரம்பிக்கப்பட்டது இவ்வளவு அரசியல் கட்சிகள். முதலாவது கட்சி இலங்கை சமசமாய கட்சி. எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1935. அதன் தலைவர் NM பெரேரா. 2வது கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. இது ஆரம்பிக்கப்பட்டது 1946ஆம் ஆண்டு. இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய
முதலாவது தலைவர் இங்க DS சேனநாயக்கா. அப்ப இதுதான் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக DS சேனநாயக்கா காணப்பட்டார். மூன்றாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. இது எத்தனையாம் ஆண்டு இந்த கட்சி உருவாக்கப்பட்ட என்றால் 1951 ஆண்டு. அப்ப அதன் தலைவராக இருந்தவர் SWRD பண்டாரநாயக்கா. நான்காவது தொழிலாளர் கட்சி. அதுல இல்ல. அப்ப தொழிலாளர் கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் AE குணசிங்க. அல்லது இப்ப 4 விடை கொண்டுல கேட்கலாம். AE குணசிங்க என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி எது என்று கேட்டா இங்க தொழிலாளர் கட்சி. அதே போல 5வது கட்சி தமிழ் காங்கிரஸ் கட்சி. அது 1946 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதன் தலைவர் GG பொன்னம்பலம். 6வது தமிழரசு கட்சி. இது எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டான்னு சொன்னா 1949. இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவர் SJV செல்வநாயகம். அப்ப ஆகவே இப்ப இலங்கையில காணப்படுகின்ற அரசியல் கட்சிகள்லாம் இவை. அப்ப இதுல அந்த ஒவ்வொரு அரசியல் கட்சியும் என்னென்ன ஆண்டுகள்ல ஆரம்பிக்கப்பட்டது, யார் யார் தலைவராக இருக்கின்றார்கள். இது பகுதி 1ல இப்படியான கேள்விகள் வரலாம். அப்ப அல்லது இப்ப பகுதி 2ல வரைக்க இப்படி கேட்கலாம். இலங்கையில காணப்படும் அரசியல் கட்சிகள் 3ஐ பெயரிடுக. இப்ப இந்த அரசியல் கட்சிகள் ஏதாவது 3 எழுதி அரசியல் கட்சிகளை பெயரிடுக, அதன் தலைவர்களையும் குறிப்பிடுக. வேண்டா இதுல நீங்க 3 விரும்பின அரசியல் கட்சி எடுத்து அதன் தலைவர்கள் 3 பேருடைய பெயரை அந்தந்த கட்சிக்கு நேரில் எழுதலாம். 3 புள்ளி. அப்ப இப்படி இது பகுதி 1லும் எதிர்பார்க்கலாம். இந்த கட்சிகள் பகுதி 2லையும் இப்படியான வினாக்கள் வரும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி யார்? வில்லியம் கோபல்லாவர். இது இதுல குழப்பம் இருக்கிறது. இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி யார் என்றால் வில்லியம் கோபல்லாவர். இதில் பகுதி 1க்குரியவை. 7வது சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதமர் யார்? அப்ப இலங்கையினுடைய முதலாவது பிரதமர் DS சேனநாயக்கா. அது நான் இப்ப இதுல சொல்லி இருக்கிறேன். DS சேனநாயக்கா அவருடைய கட்சி இங்க ஐக்கிய தேசிய கட்சி. அப்ப இலங்கையின் சுதந்திர இலங்கையினுடைய முதலாவது பிரதமராக காணப்பட்டவர் தான் இந்த DS சேனநாயக்கா. 8வது வினா, இலங்கையின் முதலாவது பெண் பிரதமர் யார்? இவர் உலகின் முதலாவது பெண் பிரதமராகவும் இருந்திருக்கின்றார். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. இலங்கையின் முதலாவது பெண் பிரதமர் யார் என்று சொன்னால் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. அப்ப இதுல நான் இப்ப மேல சொன்ன விஷயங்கள் இலங்கையின் அரசியல் கட்சிகளும் அந்த அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் தந்திருக்கின்றன. அப்ப இதுல இந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா பிரதமரானவர் எத்தனையாம் ஆண்டுன்னு சொன்னால் 1956 ஆண்டு பொது தேர்தல்ல இந்த SWRD பண்டாரநாயக்கா தான் முதல் பிரதமர். அதாவது இங்க நாங்கள் இந்த இலங்கையினுடைய இந்த 1956 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல்ல பிரதமராக இருந்தவர் SWRD பண்டாரநாயக்கா. இதுல கேள்வி என்னன்னு கேட்டால், நான் இலங்கையின் முதலாவது பெண் பிரதமர். அப்ப இது வேற விட ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா என்றதான் அந்த பெண் பிரதமர் என்ற இதுக்குள்ள இன்னொரு கேள்வி வரணும். நீங்க தான் புத்தகத்துல பார்க்கலாம். 1956 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல்ல பிரதமராக இருந்தவர் யார் என்று சொன்னா அது SWRD பண்டாரநாயக்கா என்றா ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவருடைய கணவர் தான். அதாவது SWRD பண்டாரநாயக்கா என்று சொல்லி நாங்கள் அதுல எடுத்துக்கொள்றோம். அப்ப இவ்வாறு இந்த அரசியல் கட்சிகள் தொடர்பாகவும் அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்பாக தொடர்புபடுத்தல் பகுதியில கேட்கலாம், அல்லது 4 விடை கொண்டுல கேட்கலாம், அல்லது ஒரு பகுதி 2லையும் இந்த வினா கேட்கப்படலாம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இனி இந்த 1972 ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பு. அப்ப சோல்பெரி யாப்பில காணப்பட்ட குறைபாடுகளை நீக்குவதற்காக இந்த ஒரு யாப்பு இங்க வருது, முதலாம் குடியரசு யாப்பு என்றது. 1972 ஆண்டு இது இந்த சோல்பெரி யாப்பு பிரித்தானியரால தயாரிக்கப்பட்டது. அதே நேரம் இதனை மக்கள் ஐக்கிய முன்னணி தலைவர்கள் மாற்ற முயன்ற போதும் பெரும்பான்மை இல்லாததால் நிறைவேறவில்லை. அப்ப அதற்கு பிறகுதான் இங்க நாங்கள் இந்த 72 ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பு உருவாக்கப்படுகின்றது. பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில 1972 ஆண்டு மே மாதம் 22ஆம் திகதி இந்த புதிய யாப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப இது எத்தனையாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தாண்டா 1972 ஆண்டு மே மாதம் 22ஆம் திகதி. அதாவது பல எதிர்ப்புகளின் மத்தியில தான் இந்த புதிய யாப்பு நடைமுறைக்கு வந்தது. அதே போல இதுல பார்த்துக்கொள்வோம். 1972 ஆண்டு யாப்பினை உருவாக்கும் போது பிரதமராக இருந்தவர் யார் என்றால் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. இந்த யாப் உருவாகிக்க பிரதமராக இருந்தவர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. அடுத்தது
1972 அரசியல் யாப்பின் முக்கியமான அம்சங்கள் இவை. இது பகுதி 2ல ஒரு வரக்கூடிய ஒரு பகுதி. 1972 அரசியல் யாப்பின் முக்கியமான அம்சங்கள். அதாவது இலங்கையின் பெயர் ஸ்ரீலங்கா என மாற்றப்பட்டது. அதுதான் முதலாவது அம்சம். இரண்டாவது, பிரித்தானியாவுடன் இருந்த யாப்பு தொடர்பான உறவு முடிவுக்கு வந்தது. அப்ப பிரித்தானியாவோட இருந்த அந்த யாப்பு தொடர்பான உறவுகள் எல்லாம் இந்த முதலாம் குடியரசு யாப்போட முடிவுக்கு வந்தது. மூன்றாவது, இலங்கை தன்னாதிக்கமும் இறைமையும் உள்ள ஒரு ஒன்றுபட்ட குடியரசாக்கப்பட்டது. அப்ப இதுல கேட்கலாம், இலங்கை எத்தனையாம் ஆண்டு குடியரசானது? இலங்கை எத்தனையாம் ஆண்டு குடியரசானதுன்னு சொன்னால் 1972 ஆண்டு. அதே நேரம் இலங்கை எத்தனையாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்ததுன்னு சொன்னால் 1948. அப்ப அந்த சுதந்திரம் அடைந்ததுக்கும் இலங்கை குடியரசானதும் ரெண்டும் வெவ்வேறு ஆண்டு. அப்ப இலங்கை வந்து குடியரசாக்கப்பட்டது. அது வந்து இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம், ஒன்றுபட்ட குடியரசாக்கப்பட்டது. அப்ப இலங்கை எத்தனையாம் ஆண்டு குடியரசானதுன்னு சொன்னா 1972. அதே போல இதுல 4வது அம்சம், மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட்டது. 5வது, தேசிய அரசு பேரவை உருவாக்கப்பட்டது. இது இந்த 72ஆம் ஆண்டு அரசியல் யாப்பில் ஒரு முக்கியமான அம்சம். தேசிய அரசு பேரவை என்பது உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த தேசிய அரசு பேரவை என்ற பதவிக்காலம் வந்து 6 வருடங்களாக இருந்தது. இது ஒரு ஓரங்க சபையாகத்தான் காணப்பட்டது. அதாவது மக்கள் பிரதிநிதிகள் சபை. அப்ப இங்க வந்து இந்த மேற்சபை நீக்கப்பட்டு ஒரு ஓரங்க சபையாக இருந்து வந்திருக்கின்றது. மற்றது இங்க வந்து இந்த சபையிலே அனைவரும் மக்கள் பிரதிநிதிகளாகத்தான் காணப்பட்டார்கள். அப்ப இந்த தேசிய அரசு பேரவை என்ற பதவிக்காலம் எவ்வளவுன்னு சொன்னா 6 வருடம். 6வது, யாப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப இவ்வளவும் இந்த 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பின் மிக முக்கியமான அம்சங்களாக கருதப்படுகின்றது. அப்ப அதுலயும் இந்த ஜனாதிபதியா இருந்தவர் யாருன்னு சொன்னா, இந்த முதலாம் குடியரசு யாப்புல வந்து ஜனாதிபதியா இருந்தவர் யாருன்னு சொன்னால், பெயரளவு ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டவர் இந்த வில்லியம் கோவல் ஆவர். இதுல பாருங்க, 1972ஆம் ஆண்டு யாப்பில் ஜனாதிபதி ஜனாதிபதி என்று சொல்றதும் சரி, பெயரளவு ஜனாதிபதியாகத்தான் இவர் நியமிக்கப்பட்டவர். அப்ப அதாவது வந்து வில்லியம் கோவல் ஆவர். அதான் நாங்க சொல்றோம், இலங்கையில முதலாவது ஜனாதிபதி வில்லியம் கோவல் ஆவர். ஆனா இவர் எப்ப நியமிக்கப்பட்டாருன்னு சொன்னா, இந்த முதலாம் குடியரசு யாப்பு 1972ஆம் ஆண்டு, அதுவும் பெயரளவிலான ஜனாதிபதியாக இவர் நியமிக்கப்பட்டு இருக்கின்றார். அடுத்தது நாங்கள் பார்ப்போம், இந்த 1972ஆம் ஆண்டு யாப்பில செயற்படுத்தப்பட்ட நீதிமன்றங்கள். அப்ப என்னென்ன நீதிமன்றங்கள் இந்த யாப்பில செயற்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால், ஒன்று வந்து உச்ச நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றம், அதாவது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் என்று சொல்றது, மற்றது அரசியல் யாப்பு நீதிமன்றம். அப்ப இவ்வளவு நீதிமன்றங்களும் இந்த முதலாம் குடியரசு யாப்பில உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. அத மாதிரி தேசிய அரசு பேரவையின் பதவிக்காலம் எவ்வளவு? அது நான் ஏற்கனவே சொன்னேன். அதுல வந்து பதவிக்காலம் வந்து 6 வருடங்கள் என்று சொல்லி அதுல சொல்லியிருக்கிறேன். அத மாதிரி 1972ஆம் ஆண்டு அரசியல் சீர்திருத்தத்தின்படி இந்த பிரதிநிதிகள் சபைக்கு வழங்கப்பட்ட பெயர் யாது? அப்ப நான் ஏற்கனவே பிரதிநிதிகள் சபை என்று சொன்னான். அந்த பிரதிநிதிகள் சபைக்கு வழங்கப்பட்ட பெயர் தான் இந்த தேசிய அரசு பேரவை என்று சொல்லி எடுத்துக்கொள்கின்றோம். அப்ப ஆகவே இந்த தேசிய அரசு பேரவை என்றது வந்து இந்த 72ஆம் ஆண்டு யாப்பில மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. இப்ப உங்களுக்கு ஒரு வினா, அதாவது பகுதி 1ல வரைக்குள்ள, இப்ப அதாவது தேசிய அரசு பேரவை எந்த யாப்பு சீர்திருத்தத்துல உருவாக்கப்பட்டது, எந்த அரசியல் யாப்பிற்கு பொருத்தமானதாக அமைந்திருக்கிறதுன்னு சொன்னால், இப்ப 4 யாப்புகளை தரலாம். கோல்புரூக், டொனாமூர், சோல்பெரி, முதலாம் குடியரசு யாப்பு என்று. அப்ப எங்களுக்கு தெரியும் தேசிய அரசு பேரவை உருவாக்கப்பட்டது, அதாவது முதலாம் குடியரசு யாப்புல தான் இது உருவாக்கப்பட்டதுன்றது எங்களுக்கு தெரியும். அப்ப இங்கேயும் அந்த 1972ஆம் ஆண்டு யாப்பில பிரதமற்ற பதவிக்காலம் இங்க 6 வருடங்கள் தான். தேசிய அரசு பேரவை என்ற பதவிக்காலம் 6 வருடம். அப்ப பிரதமருடைய பதவிக்காலமும் இங்க வந்து 6 வருடங்களாகத்தான் காணப்பட்டது. அப்ப பிரதமர் யார் நியமிக்கிறான்னு சொன்னா ஜனாதிபதியால தான் அவர் நியமிக்கப்பட்டார். அப்ப இவ்வாறு வந்து இந்த முதலாம் குடியரசு யாப்பில நாங்கள், அதாவது இந்த 1972ஆம் ஆண்டு யாப்பில பொதுவாக பகுதி 1, பகுதி 2ல இப்படியான ஒரு வினாக்கள் என்ற அடிப்படையில பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு வந்து நான் அடுத்த வகுப்புல இந்த 2ஆம் குடியரசு யாப்பு அல்லது 1978ஆம் ஆண்டு யாப்புன்னு சொல்றது, அதுலயும் நான் இவ்வாறான வினாத்தாள்களிலே பகுதி 1, பகுதி 2ல வரக்கூடிய மாதிரியான வினா அமைப்பில வந்து அடுத்த வகுப்பையும் நான் செய்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்
ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.